மனசே, ரிலாக்ஸ் ப்ளீஸ். 14. ஒருமுறை புத்தர் தனது பிரதான சீடரான ஆனந்தாவுடன் சென்று ஒரு வீட்டில் பிச்சை கேட்டார். புத்தரை பார்த்து அந்த வீட்டில் இருந்த பெண்மணி, சோம்பேறியே, கையும் காலும் நன்றாகத்தானே இருக்கிறது, உழைத்துச் சாப்பிட உனக்கு என்ன கேடு என்று திட்டி விரட்டினாள். ஒரு பெண் தனது குருவை இப்படி திட்டிவிட்டாளே என்று சீடரின் மனம் எரிமேலையாக குமுறிக் கொண்டிருந்தது. தயவு செய்து எனக்கு உத்தரவு கொடுங்கள், உங்களைத் திட்டிய அந்த பெண்ணுக்கு சரியான பாடம் புகட்டிவிட்டு வருகிறேன் என்று ஆனந்தா புத்தரிடம் அனுமதி கேட்டார். அவர் ஒன்றும் சொல்லாமல் நடக்கத் துவங்கினார். மண்டையை பிளக்கும் வெயில் அடிக்கத் துவங்கியது. தன் கையிலிருந்த கமண்டலத்தை ஆனந்தாவிடம் கொடுத்துவிட்டு புத்தர் சிறிது நேரம் ஓய்வெடுத்ததார். மாலை நேரமானது. புத்தர் தனது சீடருடன் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தார். அப்போது வழியில் சீடரின் கையிலிருந்த கமண்டலத்தை பார்த்த புத்தர், இது யாருடையது என்று கேட்டார். அதற்கு ஆனந்தா, சுவாமி, இது உங்களுடையதுதான் என்றார். உடனே புத்தர் அந்த கமண்டலத்தை வாங்கி ஒருமுறை பார்த்துவிட்டு, இல்லை, இதை உனக்கு அப்போதே பரிசாக கொடுத்துவிட்டேன், அதுனுடையதுதான் என்று திரும்பவும் ஆனந்தாவிடம் கொடுத்துவிட்டார். இரவு வந்தது. புத்தர் ஆனந்தாவின் கையிலிருந்த அதே கமண்டலத்தைச் சுட்டிக்காட்டி, இந்த கமண்டலம் யாருடையது என்று மீண்டும் கேட்டார். இதற்கு ஆனந்தா, சுவாமி, இது என்னுடையது என்றார். இதைக் கேட்ட புத்தர் சிரித்துவிட்டார். இன்று மாலை உன்னிடம் இதே கேள்வியை கேட்டேன், இது உங்களுடையது என்றாய், இப்போதோ இது என்னுடையது என்கிறாய். ஒரே கமண்டலம் எப்படி உன்னுடையதாகவும் அதே வேளையில் என்னுடையதாகவும் இருக்க முடியும்? புத்தரின் கேள்வியில் சற்றே தடுமாறினாலும் ஆனந்தா நிதானமாக இப்படி பதில் சொன்னார். சுவாமி, கமண்டலத்தை தாங்கள் எனக்கு பரிசாக கொடுத்துவிட்டதாகச் சொன்னீர்கள், நானும் அதை ஏற்றுக்கொண்டேன். அதனால் கமண்டலம் என்னுடையது என்றேன். ஆனால் முதல் முறை நீங்கள் கமண்டலத்தை கொடுத்தபோது அதை நான் என்னுடையதாக எடுத்துக் கொள்ளவில்லை. என்னிடம் நீங்கள் கமண்டலத்தை கொடுத்திருந்தீர்கள் என்றாலும் உண்மையில் அது அப்போது உங்களுடையதுதான். புன்னகையுடன் ஆனந்தாவை பார்த்து பேசினார் புத்தர். இதுபோல்தான் அந்த பெண்மணி என்னை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நான் என்னுடையதாக எண்ணி எடுத்துக் கொள்ளவில்லை. எனவே என்னை பார்த்து சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த வார்த்தைகள் அந்த பெண்மணிக்கே சொந்தம். அதனால் அந்த பெண்மணிக்கு நீ பாடம் புகட்டப் போகத் தேவையில்லை என்றேன். புத்தர் தனது சீடருக்குச் சொன்ன அறிவுரை உணர்த்துகிற உண்மை எளிமையானது. யாராவது நம்மை பார்த்து சோம்பேறி என்று திட்டினால் அந்த வார்த்தையை நாம் நம்முடையது என்று ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் பாதிக்கப்படுகிறோம். நான் சோம்பேறி கிடையாது என்று நமக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் நன்கு தெரிந்தால் எதிராளி நம்மை பார்த்துச் சொன்ன சோம்பேறி என்ற வார்த்தை வெறும் பிதற்றல். பிதற்றல் ஒருபோதும் நம்மை பாதிக்காது. இன்னும் கேட்டால், பிதற்றுகிறவனை நாம் ஒரு பொருட்டாகவும் எடுத்துக் கொள்ள மாட்டோம். ஆனால் சோம்பேறி என்று ஒருவர் இன்னொருவரை திட்டும்போது திட்டப்பட்டவர் பாதிக்கப்படுகிறார் என்றால் திட்டப்பட்டவர் உண்மையிலேயே சோம்பேறி என்றுதான் அர்த்தம் ஆகிவிடும். யாராவது சோம்பேறி என்று இது போன்றவர்களை திட்டினால் சோம்பேறி என்ற வார்த்தையினால் ஏற்படும் அவமானத்தை விட நாம் சோம்பேறி என்பது உண்மைதான். இந்த உண்மை மாற்றானுக்கும் தெரிந்துவிட்டதே என்று நினைக்கும் போதுதான் பாதிக்கப்படுகிறார். பதிலுக்கு கோபப்படுகிறார். அவர் இரத்த அழுத்தம் கூடுகிறது. கண்கள் சிவக்கின்றன. சரி, ஒருவர் உண்மையிலேயே சோம்பேறிதான். அவர் திருந்தவே முடியாதா? முடியும். உதாரணத்துக்கு இந்த கதையை படியுங்கள். தொடரும்.